ஒரு அடர்ந்த காடு. அங்கே ஒரு புத்திசாலி காக்கை வசித்தது. ஒரு நாள் காலையில் காக்கை ஒரு சுவையான சீஸ் துண்டை கண்டுபிடித்தது. அப்போது அந்த வழியாக பேராசை பிடித்த தந்திர நரி வந்தது. நரி மேலே பார்த்து, அடடா, எவ்வளவு சுவையான சீஸ்! இதை எப்படியாவது நான் அடைய வேண்டும் என்று தனக்குள் நினைத்து காக்கை அமர்ந்திருக்கும் மரத்தடிக்கு வந்து நின்றது. நரி சாதுரியமாக, அன்புள்ள காக்கையே, உன் குரல் மிகவும் இனிமையாக இருக்குமே, ஒரு பாடல் பாடேன் என்று புகழ்ந்தது. ஆனா புத்திசாலி காக்கை ஒரு கண்ணை மூடி புன்னகைப்பது போல் நரியை பார்த்து, நரியாரே, உங்கள் தந்திரம் எனக்கு தெரியும். நான் பாடினால் சீஸ் கீழே விழுங்கிவிடும் என்று நினைக்கிறீர்களா என்று சிரித்தது. நரி ஏமாறாமல் நடித்தபடி, ஐயோ, நான் உன்னை புகழ மட்டும்தான் கேட்டேன், நீ என்னை தவறாக புரிந்து கொண்டாய் என்றது. காக்கை உறுதியாக, உங்கள் பேராசைக்காக நான் என் உணவை தியாகம் செய்ய மாட்டேன் என்று கூறியது. நரி மேலும் பேராசைப்பட்டு, சரி சரி, நான் உனக்கு ஒரு புதிய பெரிய சீஸ் துண்டை கொண்டு வருகிறேன், இதை கீழே போடு என்றது. ஆனா காக்கை மிகவும் புத்திசாலி. நரியின் பேச்சில் அது மயங்கவில்லை. காக்கை தனது சீஸை நிம்மதியாக சாப்பிட ஆரம்பித்தது. பேராசை கொண்ட நரிக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சியது. அது வருத்தத்துடன் அங்கிருந்து சென்று விட்டது. நீதி: பேராசைக்கு ஆசைப்படுபவன் எப்போதும் ஏமாற்றம் அடைவான்.